வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்ணியே தான் ஆகணும் ஆ சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணாம உன்னை காட்ட மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன இப்போ பேசிட்டு இருக்காங்க? ஒரு 10 மணிக்கு இப்போ வந்தாங்க. வந்து அதே பெரிய டாக்டர் வந்து அவங்களும் நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உன்னை காட்டவே இல்லை விட மாட்டேன், ஆ கட்டாயம் நீ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா விட மாட்டாங்க. ஆ வேற எது? பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. அது பெயர் பாண்டியராஜ். நான் அய்யலூர் பகுதி சுக்காவிலேருந்து வந்தது பிரசவத்துக்காக வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வியாழக்கிழமை ராத்திரி இரவு 9 மணிக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு முன்பாக 2 பெண் குழந்தை உள்ளது. இங்கே வந்து பார்க்க ஆள் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டாக்கா அவங்க அந்த மாத்திரை அந்த சீட்டு எல்லாமே வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க, கொடுக்கவே இல்லை அவங்க. கேட்டாக்க உனக்கு 10 நாளாக இருந்தாலும் ஒரு வாரமாக இருந்தாலும் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால மனைவி கொஞ்சம் மன உடைச்சல்ல இருக்காங்க. இங்கே கூட இருக்க ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன். நான் கூட வந்து அம்மாவுங்க முடியல சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. நான் ஒரு ஆளுக்கு என்னையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்கா ஆப்ரேஷன் பண்ணா தான் தாட்டுவோம், இல்லைன்னு தாட்ட மாட்டான். இன்னும் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல. நான் நேற்று மதியம் வாங்கி கொடுத்தது இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க. வியாழக்கிழமை இரவு 9:43 குழந்தை பிறந்துச்சு, சுகப்பிரசவம். சாப்பாடு வாங்கி கொடுத்ததோட சரி, அதுக்கடுத்து உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜென்ஸ் அங்கே உள்ள போகக்கூடாது, சாப்பாடு கொடுக்க கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜென்ஸ் உள்ள அலோவ்டு இல்லை, லேடிஸ் இருந்தா போங்க, லேடிஸ் இல்லைன்னே நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போகணுன்னு விரட்டுறாங்க. மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டாயப்படுத்துறாங்க, மனைவியை கட்டாயப்படுத்துறாங்க ஆப்ரேஷன் பண்ண, குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி. நாங்கள் வந்து 48 நாள் கழிச்சு வந்து பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க விரட்டுறாங்க எங்களைய. அவங்க நர்ஸும் பேசுறாங்க, டாக்டர் 10 மணிக்கு வந்து பேசியிருக்காருங்க. என் மனைவியோட வாக்குமூலம் எல்லாமே இருக்கு.